शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। विष्णु विष्णु विष्णुः। वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे पंढरी। मोर्चे लावा भीमा तिरे, वेढा वेढा रे पंढरी। चला चला संत जन, चला चला संत जन, चला चला संत जन, करू देवासी भांडन, करू देवासी भांडन, करू देवासी भांडन, करू देवासी भांडन। वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे, वेढा वेढा रे, वेढा वेढा रे, वेढा वेढा रे पंढरी। लुटा लुटा पंढरपूर, लुटा लुटा पंढरपूर, लुटा लुटा पंढरपूर, लुटा लुटा पंढरपूर। धरा रखुमाई सावर, लुटा लुटा पंढरपूर, धरा रखुमाई सावर, धरा रखुमाई सावर, धरा रखुमाई सावर। वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे, वेढा वेढा रे, वेढा 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 रे, वेढा वेढा रे पंढरी पंढरी पंढरी, वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे पंढरी। चला चला तुका म्हणे, चला 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 तुका म्हणे, चला चला घावनी शनी घटका। वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे, वेढा वेढा रे, वेढा 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 रे, वेढा वेढा रे पंढरी 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 पंढरी, वेढा वेढा रे पंढरी, वेढा वेढा रे पंढरी।
இன்னும் கொஞ்ச நாள்ல வரி அப்படின்ற பாத யாத்திரை மகாராஷ்டிரால ஆரம்பிக்க போறது. இது உத்தமமான விட்டல பக்தர்கள், பரம ஞானிகள், வர்க்கரிய சந்துக்கள்னு சொல்லுவாவாள. அவ எல்லாரும் நடந்தே பண்டரிபுரம் போவா பாண்டுரங்கனை பார்க்கறதுக்கு ஆஷாட ஏகாதசி ஒட்டி. இந்த 20 நாளுக்கு மேலான இந்த யாத்திரை 2 இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஒண்ணு ஆதந்தி, அங்கதான் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் அவர் பிறந்த இடம். அவரோட பல்லக்குல அவரோட பாதுகையை வச்சு அங்கேருந்து ஒரு திண்டி, ஒரு குரூப் கிளம்புறது. இன்னொரு திண்டி குரூப் தேஹு அப்படின்ற ஊர், சந்த் துக்காராம் மகாராஜ் அவரோட ஊர்ல இருந்து கிளம்பி வழியில எந்தெந்த கிராமம் எந்தெந்த ஊரெல்லாம் கடந்து போறாளோ அங்க இருக்கிற அத்தனை மக்களும் அவளோட நாம சங்கீர்த்தன கோஷம், அபங்க கோஷம், ढोலோட சத்தம், எல்லாத்தையும் வாத்தியத்தோட சத்தத்தை கேட்டுண்டு ரசிச்சுண்டு பின்னாடியே நடந்து போவா. இந்த யாத்திரை பத்தி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது பிளான் பண்ணி ஒரு தீர்த்த யாத்திரை பண்றது கிடையாது. இந்த ஹோட்டல், இந்த டாக்ஸி, இங்க சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ற யாத்திரை கிடையாது. அவ நடந்து போயிட்டே இருப்பா. எங்க சாப்பாடு கிடைக்கிறதோ அங்க சாப்பிட வேண்டியது, எங்க தூங்க முடியுமோ அங்க தூங்க வேண்டியது, எங்க குளிக்க முடியுமோ அங்க குளிக்க வேண்டியது அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் விட்டலனையும் ரக்குமாயும் நினைச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அபங்கம் பாடிட்டு போயிட்டே இருப்பா. ஆஷாட ஏகாதசி ஒட்டி பண்டரிபுரம் அங்க போய் சேரும்போது தன்னோட அப்பா அம்மாவை எவ்வளோ சந்தோஷமா போய் சந்திப்பாளோ அதே சந்தோஷத்தோட பாண்டுரங்கனையும் ரக்குமாயும் போய் சந்திக்கிறா. இந்த பக்கம் பாண்டுரங்கன் தன்னோட பக்தர்களை பார்த்து சந்தோஷப்படுறார். எல்லாரையும் கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு, அவ்வளோ பிரேமை அவரோட பக்தர்கள் மேல. இப்படி இருக்கிற பாண்டுரங்கன் பண்டரிபுரம் ரெண்டுத்துக்குமே இந்த வர்க்கரி சந்துக்கள், இந்த மகான்கள், இந்த பரம விட்டல பக்தர்களால தான் பெருமை. பொதுவா ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு கதை இருக்கும், ஒரு புராண கதை இருக்கும், ஸ்தல புராணம் இருக்கும். இங்கதான் சாரங்க பாணியா இந்த அசுரனை வதம் பண்ணார், இங்கதான் நக பாணியா காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஒரு கோவில், ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஸ்தல புராணம். இங்கதான் தியானம் பண்ணார், இங்கதான் இந்த பக்தனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது அப்படின்னு ஒரு சரித்திரம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு. அந்தந்த ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு தெய்வமும் ஒரு அஸ்திர சஸ்திரம் வச்சுட்டு இருக்கும் கையில, ஒரு விதமான ரூபம். ஆனா பண்டரிபுரத்துல மட்டுமே இங்க இருக்கிற பரபிரம்ம தத்துவமான பாண்டுரங்கன் வெறும் நாம சங்கீர்த்தனம் கேட்கணும்ன்றதுக்காகவே இறங்கி வந்திருக்கார். இப்படிப்பட்ட பாண்டுரங்கன் கையில ஒரு அஸ்திர சஸ்திரமும் கிடையாது. இப்படி இடுப்புல 2 கையை வச்சுண்டு பாடுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பக்தர்கள் பாட 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 அவர் கேட்டு கேட்டு ரசிக்கிறார். மகாயோக பீഠே தடே பீமரத்யாம் வரம் புண்டரீகாய தாதும் முனித்ரைஹி சமாகத்ய திஷ்டந்தமானந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஆதிசங்கரர் பாடுறார், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இந்த ஸ்ரீருத்ரம்ல நம்ம இந்த லைஃப் ஃபோர்ஸ் உண்டாக்குற சக்தியை கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் சிருஷ்டியும் பண்றது, ஸ்திதியும் பண்றது, சம்ஹாரமும் பண்றது. பவாயச்ச ருத்ராய. எல்லாரும், எல்லா ஜீவராசிகள் எல்லாமே அந்த ஒரு சக்தியில இருந்து தான் வருது, அந்த சக்திக்குள்ளதான் போறது. புஷ்டி வர்த்தனம், அந்த சக்தி தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது பூமியில. ஜீவராசிகளுக்கு என்னெல்லாம் தேவையோ பழைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அந்த சக்தி தான் உற்பத்தி பண்றது.
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிற இந்த பரபிரம்ம தத்துவம் இந்த பண்டரிபுரத்துக்கு ஒரு அஸ்திர சஸ்திரம் இல்லாம வெறும் நான் என் பக்தர்களுக்காக வந்திருக்கேன், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடையே வந்திருக்கான். அதனால்தான் பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம். இப்படிப்பட்ட பாண்டுரங்கனை கானடா ராஜா பண்டரிச்சா, பண்டரிபுரமோட ராஜா அப்படின்னு அவரோட பக்தர்கள்லாம் கொண்டாடுவார். கானடா ராஜா பண்டரிச்சா, கானடா ராஜா பண்டரிச்சா, வேதா நாஹி நாஹி கடனா, வேதா நாஹி नाही कळला अंत पारयाचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा. निराकार तो निर्गुण ईश्वर जसा प्रकटला असा विठेवर, निराकार तो निर्गुण ईश्वर जसा प्रकटला असा विठेवर, उभय ठेविले हात कटीवर, उभय ठेविले हात कटीवर, पुतळा चैतन्याचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा. परब्रह्म हे भक्तासाठी, परब्रह्म हे भक्तासाठी, मुखी ठाकले भीमे काठी, मुखी ठाकले भीमे काठी, उभा राहिला भाव सावयव, उभा राहिला भाव सावयव, जणू की पुंडलिकाचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा. वेदा नाही नाही कळला अंत पारयाचा, कानडा राजा पंढरीचा. हा नाम्याची खीर चाखतो, चोखोबाची गुरे राखतो, हा नाम्याची खीर चाखतो, चोखोबाची गुरे राखतो, पुरंदराचा हा परमात्मा, पुरंदराचा हा परमात्मा, वाली दामाजीचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा, कानडा राजा पंढरीचा, कानडा कानडा राजा पंढरीचा. विठ्ठल 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 विठ्ठला विठ्ठला विठ्ठला. இந்த அபங்கம்ல விட்டல பக்தர்களோட பேரெல்லாம் வருது. சந்த் நாமதேவர், சந்த் சூக்கமேலா, தாமாஜி, புரந்தரதாசர், இவா பேரெல்லாம் வருது. அதுலேயும் சந்த் நாமதேவர் பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹா நாமியாச்சி கீர சாக்கத்தோ, அவரோட அபங்கம் அவ்வளோ இனிமையாக இருக்குமா.
எப்படி பாயசத்தை வாயில வச்சா நம்மளுக்கு இனிப்பு தெரியும் இல்லையா, அதே மாதிரி அவரோட அபங்கம் கேட்க கேட்க இனிமையா இருக்குமா. அப்படிப்பட்ட நாமதேவர் சின்ன வயசுல இருந்து விட்டலனோட ஒரு சக்கன் மாதிரி பழகிண்டு வரார். என் ஃப்ரெண்டு நினைச்சுட்டு பழகிண்டு வரார். அவர் வளர வளர அவரோட பக்தியும் வளர்றது. அபங்கம் பாட பாட எதிர விட்டலன் பிரத்யக்ஷமாவே வரார். வந்து அவரோட பாட்டெல்லாம் கேட்டு ரசிக்கிறார். நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்சே பாண்டுரங்கா. டான்ஸும் ஆடுறார் அவர் பாடுற பாட்டுக்கெல்லாம், அபங்கத்துக்கெல்லாம். அவர் வாழ்ந்து வர அந்த காலகட்டத்துல தான் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கார். அவர் ஒரு நாள் நாமாவை பார்த்து சொல்றார், நாமதேவரை பார்த்து, இந்த பாண்டுரங்கனோட பெருமை இந்த இடத்தோட பண்டரிபுரத்தோட நிற்கக்கூடாது. வா, வெவ்வேறு இடத்துல போய் தீர்த்த யாத்திரையில போய் அவரோட பெருமையை எல்லா இடத்துலயும் சேர்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ நாமதேவர் சொல்றார், நானா என்னோட விட்டலனை விட்டுட்டா? இல்ல, அவன் பண்டரிபுரத்துல தான் இருக்கான், நான் அவனுக்காக பாடுவேன், நான் எப்போ பாடுறேனோ அவன் வருவான் எதிர்க்க. இப்படி எங்களால ஒருத்தர் பிரிஞ்சுலாம் வாழ முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்றாரு. இப்படி கொஞ்சம் நாட்கள் போறது. சந்த் கோரா கும்ஹார் அப்படின்னு இன்னொரு ஒரு விட்டல பக்தர், அவர் வீட்டுல சத்சங்கம் நடக்கிறது. எல்லாரும் அங்க எல்லா விட்டல பக்தர்கள் சேர்ந்து அங்க அபங்கம் நாம சங்கீர்த்தனம்லாம் பண்றா. அது முடிஞ்சு இந்த சந்த் கோரா கும்ஹார் எல்லா விட்டல பக்தர்களையும் ஒரு லைனா நிக்க வைக்கிறார். அதாவது என்னன்னா, அந்த சந்த் கோரா கும்ஹாருங்கிறவர் ஒரு பானை பண்றவர். இந்த பானையை தயாரிக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த பானையை செஞ்சு முடிச்சோன்னே அதை தட்டி தட்டி பார்ப்பா, அது ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒழுங்கா பண்ணியிருக்காளா அப்படின்னு. அதே மாதிரி இந்த விட்டல பக்தர்கள் எல்லாம் லைனா நிக்க வச்சு தட்டி தட்டி பார்க்குற, பக்தி பக்குவம் ஆயிடுதா அப்படின்னு. இப்படி எல்லாரையும் தட்டிண்டு வர வர நாமதேவர் பக்கத்துல வந்து அவரை தட்டுறார். இப்போ சொல்றார், ஓ இன்னும் பக்தி பக்குவமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இப்போ நாமதேவருக்கு ரொம்ப சுள்ளுன்னு உரைக்கிறது. அவர் கோச்சுண்டு அந்த இடத்த விட்டு வரார் பாண்டுரங்கன்ட்ட. பண்டரி நிவாசா சக்யா பாண்டுரங்கா அப்படின்னு பாடுறார். உனக்கு என் மேல இறக்கமே வராதா? என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, என் பக்தி பக்குவமால அப்படிங்கிறா. நான் பாடும்போது நீயே எதிர வர. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி பேச முடியும்? விட்டலன் சொல்ற, ஓ அப்படியா, நான் எதிர வரேனா? நான் 3 தடவை உங்க எதிர வந்தேன் நாமா, கார்த்தால இருந்து நீ எனக்கு கவுன்சியா அப்படின்னு கேட்கிறார். நீயா? எப்போ வந்த? நான் 3 வேஷம்ல வந்தேன். ஒரு ஃபக்கீரா வந்தேன், ஒரு பிச்சை எடுக்கிறவனா வந்தேன், ஒரு குதிரையா வந்தேன். என்ன கவுன்சியா நீ அப்படின்னு கேட்கிறார். அப்போ விட்டலன் சொல்றார், நாமா உனக்கு ஒரு குரு தேவை, அப்போதான் என்னோட நிஜம் ஸ்வரூபம் என்னங்கிறது உனக்கு புரியும். போ, நீ ஒரு குருவை தேடிக்கோ அப்படின்னு நாமதேவர் அனுப்புறார். நாமதேவர் வந்து சத்குரு கேச்சர் அப்படிங்கிறவரை தேடி போறார். விஷோபா கேச்சர். அவர் வந்து ஒரு பழைய சிவன் கோவில்ல படுத்துட்டு இருக்கார். அதுவும் எப்படி படுத்துட்டு இருக்காருன்னா, தன்னோட காலை வந்து சிவலிங்கம் மேல வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். இப்போ நாமதேவர் பார்க்கிறார், தப்பா நினைச்ச கூடாது, இப்படி சுவாமி மேல காலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேளே, இது சரியா அப்படின்னு கேட்கிறார். இப்போ கேச்சர் பதில் சொல்றார், அப்படியா, சரி இரு, நான் காலை வேற திசையில போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் கால் வச்சாலும் அந்த பக்கம் ஒரு லிங்கம் முளைக்கிறது பூமியில இருந்து. அப்போ இந்த கேச்சர் மகாராஜ் சொல்றார், எந்த பக்கம் கால் வச்சாலும் அந்த லிங்கம் எங்கேருந்து முளைக்கிறதே பூமியில இருந்து, நான் எங்கதான் வைக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நாமதேவருக்கு உரைக்கிறது, விட்டலன் இல்லாத இடம் எங்கேயா ஒன்று இருக்கா? இந்த உலகத்துல எந்த வஸ்துல உயிர் இருக்கோ, எந்த வஸ்துல உயிர் இல்லையோ, ஜீவராசியா ஆகட்டும், ஏதாவது ஒரு பொருளா ஆகட்டும், எல்லாத்துலயும் தானே அவன் இருக்கான். இந்த உலகமே விட்டலனுக்குள்ளதானே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்போ வரைக்கிறதாம். அப்போ ஒரு சத்குருக்கு நமஸ்காரம் பண்றார். சுகாச்சா சுகதரு சத்குரு கேச்சர் அப்படின்னு சந்தோஷப்படுறார். அப்போதான் அவர் உணர்றார், விட்டலன்கிறது வெறும்
அந்த சிலையில மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சுருக்கான் அப்படி. तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल, देव विठ्ठल देव पूजा विठ्ठल, देव विठ्ठल देव पूजा विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल। माता विठ्ठल पिता विठ्ठल, माता विठ्ठल पिता विठ्ठल, बंधु विठ्ठल गोत्र विठ्ठल, बंधु विठ्ठल गोत्र विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल। गुरु विठ्ठल गुरुदेवता विठ्ठल, गुरु विठ्ठल गुरुदेवता विठ्ठल, निधान विठ्ठल निरंतर विठ्ठल, निधान विठ्ठल निरंतर विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल। नाममणे वाचा विठ्ठल सबडला, मनुनी करी काळा पाड नाही, नाममणे वाचा विठ्ठल सबडला, विठ्ठल 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 विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल, देव विठ्ठल देव पूजा विठ्ठल, तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय 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 विठ्ठल, विठ्ठल நாமதேவருக்கு கொஞ்சம் காலம் ஆகுது விட்டலனோட நிஜஸ்வரூபம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சுட்டோன்னு சந்த் ஞானேஸ்வரோட ஒரு பெரிய தீர்த்த யாத்திரையில போறார். இடமா போய் விட்டலனோட பெருமையை கொண்டு சேர்க்கிறார். கொஞ்ச காலத்துல அவருக்கு வைகுண்ட வாசம் கிடைக்கிறது. அங்க சுவாமி வரவேற்கிறார். சந்த் நாமதேவரை, வா வாப்பா, இனிமே நாமா இங்க இனிமே எனக்காக வைகுண்டத்துல நீ பாடு அப்படின்னு சொல்றார். ஆனா அவருக்கும் மகாத்மா நாமதேவஸ்து ஹரி கீர்த்தன லோலுபஹ करस्थितेऽपि वैकुण्ठे प्राप जन्म पुनक्ष्वसः तुकारामस्वरूपेण पुनरप्यवतीर्य सः पाण्डुरङ्गे परां भक्तिं चकार दृढनिष्ठया. இது ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளோட வைஷ்ணவ சம்ஹிதையிலேருந்து எடுத்திருக்கிற ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் படி சந்த் நாமதேவர் வைகுண்டம் போனோன்னு அவர் சுவாமி கிட்ட சொல்றாராம், உன்னை பத்தி கீர்த்தனம் பண்ணி 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 எனக்கு அந்த பேராசை இன்னுமே என்னை விட்டு போகல, லோலுபக. அதனால நான் இன்னொரு ஜன்மம் எடுத்து பண்டரிபுரம்ல உன்னையே நினைச்சு பாடி உன் பக்தியில மூழ்கி அங்கே இருந்து நான் இன்னும் உன்னோட பெருமையை பரப்ப போறேன் அப்படிங்கிறார். அப்போ சுவாமி சொல்றார், விஷ்ணு சொல்றார், நான் இங்க வைகுண்டத்துல இருக்கேனே, எனக்கு பாடேன், எதுக்கு இன்னொரு ஜன்மம், எதுக்கு இன்னொரு ஜன்மம் எடுத்து கஷ்டப்படணும். இப்போ நாமதேவர் சொல்றார், நீ இங்க வேற ரூபமா இருக்க, ஆனா பாண்டுரங்கனா இன்னுமே பண்டரிபுரத்துல தானே இருக்க. அதனால நான் அங்க போறேன், இன்னொரு ஜன்மம் எடுத்து அங்க போய் இன்னுமே எனக்கு உன் மேல கீர்த்தனம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சந்த் நாமதேவர் உடைய இன்னொரு ஜன்மம், மறு ஜன்மம் தான் சந்த் துக்காராம். முன்ஜன்ம வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா,
இந்த முன்ஜென்ம வாசனைனாலேயே ரொம்ப சின்ன வயசுலயே சந்த் துக்காராமுக்கு விட்டலன் மேல ஒரு பக்தி ஏற்படுறது. அந்த பக்தி அவருக்குள்ள ஒரு வைராகியத்தையும் ஏற்படுத்துறது. ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமையே வாழறார். ஒரு கிரகஸ்தன், 13 வயசு தான் ஆறுது. அவர் அவ்வளோ துக்கத்தை பார்த்துட்டார். அவர் அப்பா அம்மா தவறி போயிட்டா, அவரோட அண்ணாவோட மனைவி தவறி போறா, மன்னி தவறி போறா, அண்ணா சன்னியாசத்துல போயிடுறார். 13 வயசுலயே குடும்ப பொறுப்பு எல்லாம் அவர் தோள் மேல தான் விழருது. இப்படியும் இவ்வளோ துக்கத்துலயும் அவரோட மனசு விட்டலனையே நாடின்னு இருக்கு. அந்த பக்தினால அவர் மனசுல ஒரு வைராகியமும் ஏற்படுறது. எந்த வஸ்து எந்த விஷயம் பிரத்தியும் அவருக்கு ஒரு விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. ஒரு ராகத்வேஷமே இல்லை. ஒரு சந்நியாசியோட மனநிலைமை மாதிரி இருக்கு அவரோட மனநிலைமை. அதனால அவர் எதுக்குமே ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறதும் இல்லை. எதை பார்த்தாலும் ஐயோ இது வேண்டாமே அது வேணுமே அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு மனசு இருந்தாலும் கிரகஸ்தனா இருக்காரோன்னு. அதனால அவர் வியாபாரம் பண்ணி ஆகணும். அப்போதான் அவரோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தன்னோட தம்பிய எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதனால வியாபாரத்துல மனசு இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காகவே வியாபாரம் பண்ண போறார். இடமா வியாபாரம் பண்ண போறார். ஆனா எங்கேயுமே எல்லா இடத்துலயும் நஷ்டம். ஏன்னா வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பார். ஆனா அவர் மனசு விட்டலனை தான் நினைச்சுட்டு இருக்கும். நாம ஜபம் பண்ணிட்டே இருப்பார். அதனால என்ன வியாபாரம் என்ன விஷயமா போறாரோ அங்க லாபமே ஏற்படாது. ஆனா விட்டலன் பார்க்கறான். விட்டலனுக்கு துக்காராமோட வைராகியத்தை பார்த்து, இவனோ எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கே, கிரகஸ்தனா இருக்கானே, நான் தான் போய் உதவி பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வருதான் விட்டலனுக்கு. எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு பக்தன் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு சந்நியாசியோட மனநிலைமையோட இருக்கானோ அப்போ சுவாமி இறங்கி வருவாராம். அவருக்கு அந்த பக்தனோட மனநிலைமை, அந்த சன்னியாசியோட மனநிலைமையை பார்த்து இன்னும் உதவி பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தோணுமா. சனத்குமாரர் அப்படிங்கிறவர் ஒரு மகான். அவரும் அவரோட மனநிலைமையும் அப்படிதான் இருக்குமா. ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது, சன்னியாசி மாதிரி இருப்பாராம். அவரை பார்த்து சிவபெருமானுக்கு ஆசை வருதான். இப்படி இருக்காரே ஸ்வாத்மா ராமா, ஒரு சன்னியாசி மாதிரியே வாழ்ந்துட்டு அதுலயே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திட்டு இப்படி வாழ்ந்துட்டு வராரே, நான் இவருக்கு எதா பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் காட்சி தராராம். கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாராம். சனத்குமாரர் சொல்றாராம், சுவாமி நீங்களே கண்ணெதிர வந்துட்டேள், இந்த அனுகிரகம் பண்ணியிருக்கேள், நான் உங்களுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாராம். அப்படிப்பட்ட மனநிலைமை இந்த பக்தர்களுக்கெல்லாம். இதை பார்த்து பாண்டுரங்கனுக்கு அவனுக்கு எதா பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கான். அதனால எங்கெல்லாம் வியாபாரம் பண்ணி எங்கெல்லாம் அவருக்கு நஷ்டம் ஏற்படுறதோ பாண்டுரங்கன் வந்துருவாராம் உடனே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஊருக்கு வெள்ளை இப்படி வந்து மிளகாயெல்லாம் எடுத்துட்டு வியாபாரம் பண்ண போற சந்த் துக்காராம் அங்க வந்து வண்டியை ஒரு மரத்துக்கு அடியில வச்சுட்டும் உட்காந்து ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் வரா. எவ்வளோப்பா இந்த மிளகாலாம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கோ, எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுடுறார் அவர். ஊர் மக்கள்லாம் பார்த்தாஹா, யாரு ஒன்றுமே தெரியாதவங்க போல் இருக்கு, மிளகாலாம் நன்னா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் பைசா கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பிடுறா. நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றா. இப்போ விட்டலன் பார்க்குறார். அவர் வந்து மாறு வேஷத்தில் வந்து இந்த ஊர் மக்கள் கதவெல்லாம் தட்டி, துக்காராம் சேட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்கார் தேகுலேருந்து, அவரோட மிளகாலாம் யார் என்ன அளவு வாங்கியிருக்கேள் அப்படின்னு நான் நன்னா கவனிச்சு வச்சுட்டு இருக்கேன், நான் அவரோட கூட வேலை செய்கிறவன் தான்,
இப்போ காசை கொடுங்கோ, நாங்கள் திரும்ப ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் காசை வாங்கி துக்காராம் இடத்துல போய் தரார். துக்காராம் கேட்குறார், யாருப்பா நீ அப்படின்னு. விட்டலன் சொல்றார், நானும் இந்த ஊரில் ஒருத்தந்தான், மிளகாலாம் எடுத்துன்னு போயிட்டோம், காசே தரலையே, அதனால எல்லார் சார்பாக நான் காசு வாங்கி உங்களுக்கு தரேன் அப்படின்னு தரார். அதை வாங்கிட்டு வரார். வழியில் யாரோ ஒரு துஷ்டன் பார்க்குறான், கை நிறைய காசு, நல்ல லாபம் போட்டுருந்த மனுஷனுக்கு அப்படின்னு நினச்சி பித்தளை வளையலை தங்க வளையல் அப்படின்னு போய் சொல்லி வித்துட்டு துக்காராம் இடத்துல இருக்கிற பைசாவெல்லாம் வாங்கின்னு போயிடுறான். இப்படி ஏமாந்து அவர் வீட்டுக்கு போகிறார். அவரோட 2வது மனைவி ஆவலிக்கு கோபம், வருத்தம். இப்படி இந்த மனுஷன் விட்டல பக்தி மூழ்கி கிடக்கிறாரே, இந்த வீடை யார் பார்த்துக்கிறது, என் குழந்தையில யார் பார்த்துக்கிறது அப்படின்னு அவளுக்கு ஒரே ஆதங்கம். அழறா, கத்தரா, கதர்றா, எங்களை பற்றி யோசிச்சு வியாபாரம் பண்ணுங்கோ, எங்களுக்காக ஏதாவது எடுத்துட்டு வாங்கோ, நான் அடுத்த வேலைக்கு என்ன சாப்பாடு போடுவேன் பசங்களுக்கெல்லாம் அப்படின்னு. ஆவலியை ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு அவருக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு மனசெல்லாம் விட்டலன் தான் இருக்கான். அப்படியும் ஒரு விடலை, மறுபடியும் ஏதாவது ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணுறார். இப்படி இன்னொரு ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே தன்னோட மாட்டு வண்டியில் அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மாட்டு வண்டி 3 மாடு ஏதோ நோய் செத்து போயிடுறது. ஒரே ஒரு மாடு தான் இருக்குது. சரி, அது மேலேயாவது இருக்கிற ஒரு அரிசி மூட்டையை ஏற்றி திரும்ப தேகுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஜோன்னு ஒரு மழை, மின்னலும் காத்துமா அப்படி ஒரு மழை. அந்த அரிசி மூட்டையை தூக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், அவரால் முடியவே இல்லை. யாரா ஒருத்தர் வரமாட்டானா எனக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் வரார். நான் உதவி பண்ணுறேன் இருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு பின்னாடி அந்த அரிசி மூட்டையை ஏற்றி தரார். நான் காமிக்கிறேன் எப்படி தேகுக்கு திரும்ப போனோம் அப்படின்ற வழியை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் துக்காராமை கூட்டிட்டு போறார். துக்காராமுக்கா இது யார், இது நன்றி சொல்லணுமே, ஆனா இவர் மூஞ்சியே எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கறார். இப்போ திடீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது. அந்த மின்னல் வெளிச்சத்துல அவருக்கு தெரியறது, கண்டத்துல கௌஸ்துபமணி ஸ்ரீவத்சம் ஒரு கிரீடம் தெரியறது, புக்கா போட்டு தெரியறது. கிரீடத்துல விதவிதமா ரத்னம் பதிஞ்சிருக்கு. அதை பார்த்தா சூரியன் சந்திரனை பார்க்க வேண்டாம், அவ்வளோ பளீரங்கிறதான். பார்த்தோன்னா, ஆஹா நீ வந்திருக்கியா விட்டலா, இவ்வளோ அழகா இருக்கியே பார்க்கறதுக்கு, மின்னல் வெளிச்சத்திலேயே இவ்வளோ அழகா இருக்கியே, உன்னோட நிஜ ஸ்வரூபம் இன்னும் எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாடுறேன். सावड़े सुंदर रूप मनोहर, सावड़े सुंदर रूप मनोहर, राहो निरंतर हृदय माजे, सावड़े सुंदर रूप मनोहर, सावड़े सुंदर रूप मनोहर, आणिक काढी इच्छा नाही चाड, तुझ नाम गोड पांडुरंग, सावड़े सुंदर रूप मनोहर, सावड़े सुंदर रूप मनोहर, तुका म्हणे तुझ असे दे दयाळ, तुका म्हणे तुझ असे दे दयाळ, ढूंढिता सकळ नाही आम्हा, सावड़े सुंदर रूप मनोहर, सावड़े सुंदर रूप मनोहर.
இப்படி ஒரு முறை இல்லை, பல முறை விட்டலன் இறங்கி 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 வந்து துக்காராமுக்கு உதவி பண்றார். இன்னொரு முறை ஆவலி பார்க்குறா, இவர் எங்கெல்லாம் போறாரோ நஷ்டத்தை தான் ஏற்படுத்திட்டு வரார். நான் இவரோட தேகுலியே இருக்கிற சில வியாபாரிகளை சேர்ந்து அமுச்சு வைக்கிறேன், ஒரு கண்ணு வச்சுக்கிட்டோம் இவர் மேல அப்படின்னு நினைச்சுட்டு அனுப்புறா. எல்லாரும் சேர்ந்து உப்பு வியாபாரம் பண்றதுக்காக போறா. போய் நல்ல லாபம் ஏற்படுறது இந்த தடவை. வரும்போது இந்த மற்ற வியாபாரிலாம் துக்காராம் இடத்துல சொல்றா, ஒரே நிமிஷம், நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், ஆனா துக்கா உனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கோ அதை தயவு செஞ்சு உன்கிட்டயே வச்சுக்கோ, யார்கிட்டையும் கொடுத்துடாத, ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா இவருக்கு யாரை பார்த்தாலும் கஷ்டப்படுறவா யாரா பார்த்தா தன்னை மறந்துடுவார், தன்னோட குடும்பத்தை மறந்துடுவார், முதல்ல எடுத்து கொடுத்துருவார். இந்தாங்க உங்களுக்கு உதவி தேவையா, இந்தாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏழை பிராமணரை பார்க்குறார். அவரோட குடும்பம் பார்க்குறார், ஒரே கஷ்டப்படுறா, எல்லாரும் கேட்டுன்னு வரா, பைசாக்காக சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வரா. துக்காராம் இடத்துல வந்து உதவி கேட்குறா. அவர் எடுத்து கொடுத்துடுறார் யோசிக்காம எல்லா பணத்தையும். திரும்ப இந்த வியாபாரிகள்லாம் வந்து பார்க்குறா, போ இதையும் கொடுத்துட்டியா, எவ்வளோ சொன்னோம் துக்கா, நீ எங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்கிறியே, நாங்களாம் ஆவலி கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு அவளை கண்டா பயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிடுறா தேகுக்கு. நீ எப்போ வரையோ வா அப்படின்னு. இவா போய் தேகுக்கு சேர்றா. பின்னாடியே துக்காராமும் வரார். அவர் வந்து உள்ள வந்து ஆவலி கிட்ட சொல்றார், நல்ல லாபம் இந்த தடவை, முதல்ல இந்த கடன்காரர்கள் யாரெல்லாம் இருக்காளோ தேகுல, யார்கிட்டலாம் நான் கடன் வாங்கியிருக்கேனோ எல்லார்கிட்டையும் நான் பைசாவை திரும்பி தரப்போறேன் அப்படின்னு கிளம்புறார். எல்லா கடனையும் தீத்துட்டு வரார். ஆவலிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா இப்போதான் அவருக்கு பொறுப்புங்கிறது வந்திருக்கு, நான் எதாவது நன்னா சமைச்சு போடுறேன், பாவம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கார், வியாபாரம் பண்ணி ஒண்ணுமே ஒழுங்கா சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சமைக்கிறா. சொல்றா, நீங்க திரும்ப வாங்கோ, சாப்பிட்றதுக்கு வந்துருங்கோ அப்படின்னு. ஆனா போன துக்காராம் திரும்ப வரவே இல்லை. ஏன்? அவர் துக்காராமே இல்லை, விட்டலன் அவர். இப்போதான் ஒரிஜினல் துக்காராம் வரார். வந்து நினைச்சுக்கிறார், இன்னைக்கு ஆவலி ரொம்ப வருத்தப்பட போறா, நான் வேற பைசாவை வேற யாருக்கோ ஏழை கொடுத்துட்டு வந்துட்டேன், ரொம்ப என்னை நினைச்சு வருத்தப்பட போறா அப்படின்னு நினைச்சுட்டு வரார். பார்த்தா ஆவலி ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார் அவரை. வாங்கோ வாங்கோ, எல்லா கடனும் தீர்த்துட்டேன், உங்களுக்கு பொறுப்பு வந்துடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானா கடன் தீர்த்தேனா? இல்லையே, என்ன சொல்றேள், இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தேள், எல்லா கடனையும் தீர்த்தேள், திரும்ப வரேனேள், எங்க போனேன்னு தெரில, நான் வந்துட்டேள், இப்போ வாங்கோ சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறா. அப்போ இவருக்கு ஒரே சந்தேகம், யாரு சொல்றா? அப்போ தோன்றது, ஓஹோ மறுபடியும் விட்டலன் தான் வந்திருக்கானா எனக்கு உதவி பண்றதுக்கு. இப்போ நினைச்சுக்கிறார், இத்தனை நாளா நான் அவனோட நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனா ரொம்ப கடுகளவு பக்தி தான் நான் உனக்காக பண்ணியிருக்கேன், அதுக்கே நீ இத்தனை உதவி பண்ணியிருக்க, இனிமே என் வாழ்க்கை வியர்த்தமா போகக்கூடாது, இனிமே நான் ஒன்று நினைச்சுதான் வாழ போறேன், எனக்கு உன்னோட நிஜஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வீட்டை விட்டு ஒரு 15-20 நாள் ஒரு காட்டு பக்கமா போயிடுறார். தேகு பக்கத்துல அங்க விட்டலனை நினைச்சு தியானம் பண்றார். பாரே பாண்டுரங்க பாண்டுரங்க ओवडविकाय चरणामरुणि ओवडविकाय चरणामरुणि किंवाच कृपाणि भेटशील तुका मने माझे तुका मने माझे तुका मने माझे
देखी गाडी उडी नारायण 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 नारायण. அவர் அப்படியே கண்ணு மூடின்னு வச்சுட்டே இருக்க. ரொம்ப நாள் ஆடுது அப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் பாண்டுரங்கனோட தரிசனம் வேணும் வேணும் அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பாம்பு அவரோட உடம்ப சுத்திக்கிறது. அப்போ கண்ணை திறக்காமே அவர் சொல்றார், விட்டலா நீயா அது அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு பேசுறது, ஆமா நான் தான் அப்படின்னு. அவர் சொல்றார், என்ன இந்த ஸ்வரூபத்துல வந்து ஏமாத்தாத, நீ பண்டரிபுரத்துல எப்படி இருக்கியோ அப்படியே நீ வா அப்படி. அப்போ பாண்டுரங்கன் சொல்றார், உனக்காக வராம இருப்பேன் நான் துக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போதான் முதல்ல பாண்டுரங்க தர்சனம் கிடைக்கிறது. பீதாம்பர வஸ்திரதாரியா, ஸ்ரீவத்சம் மார்புல, நாபி கமலம், வைஜந்தி மாலை கழுத்துல, மகர குண்டலம் காதுல, ஒரு பெரிய கிரீடம், அதுல அத்தனை ரத்னங்கள் பதிஞ்சிருக்கு. அவ்வளோ வெளிச்சம், சந்திரனையும் சூரியனையும் பார்க்கவே வேண்டாம், அப்படி ஒரு வெளிச்சம். ஒரு புக்கா போட்டு அழகான சிரிப்பு. பாண்டுரங்கன் எதிர்க்கையே நின்றுருக்கார். துக்காராம் கண்ணில் அவ்வளோ ஜலம். வந்துட்டியா, உன்னை பார்த்துட்டேனா அப்படின்னு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கண்ணுலையும் ஜலம். யாரு அப்படின்னா அவரோட தம்பி கானோபா. நினச்சிக்கிறார், இத்தனை நாளாக என்னோட அண்ணா தேகு ஆகட்டும் அத்தனை பேர் என்னோட மன்னி எல்லாரும் திட்டிகிட்டே இருந்திருக்காளே, இந்த விட்டல பக்தி எதுக்கு உனக்கு, விட்டல பக்தி பண்ணாத அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவருக்கு பாண்டுரங்க தர்சனம் கிடைச்சாச்சு. என்னோட அண்ணா சாதாரண மனுஷன் இல்லை, அவரோட நோக்கம் வேற. அவர் ஏதோ ஒரு மகானோட மறுஜன்மம். அவர் ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்கார் இந்த உலகத்துக்கு. அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சு அழறார். துக்காராம் மகாராஜ்க்கா விட்டலனை பார்த்தாச்சு, அவ்வளோ சந்தோஷம். அவர் முடிவே எடுத்துடுறார், இனிமே நான் வியாபாரம் பக்கம் போறதில்லை அப்படின்னு சொல்லி வியாபார பொறுப்பெல்லாம் தன்னோட தம்பி கானோபா கிட்ட கொடுக்குறார். இனிமே நான் முழுசா விட்டல பக்தியில இறங்க போறேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை எடுக்கிறார். ஏனே சோசே மன ஜாலே ஹவா भरी, ஏனே சோசே மன ஜாலே ஹவா भरी, परती मघारी घेत नाही, परती मघारी घेत नाही. உன்னை பார்த்துட்டேன், எனக்கு பேராசை வந்துடுத்து உன்னை பார்த்தோன்னே. இனிமே எனக்கு இந்த உலகம் வியாபாரம் திரும்ப போக வேண்டாம். போலாவா விட்டல பஹாவா விட்டல करावा विठल करावा विठल करावा विठल जीव भाव. நீதான் என்னோட வாழ்க்கை, என் வாழ்க்கையோட குறிக்கோள். உன்னை தான் பார்க்க போகிறேன், உன்னை பற்றி தான் பேச போகிறேன், உன் நாமம் தான் என் வாயில் எப்போ பார்த்தாலும் இருக்க போகுது. बंधना पासूनी उकलली गाठी, बंधना पासूनी उकलली गाठी, उकलली गाठी, उकलली गाठी, उकलली गाठी, उकलली गाठी. बंधना पासूनी उकलली गाठी, देताली मीठी सावकाश, देताली मीठी सावकाश. बोलावा विठ्ठल पहावा विठ्ठल करावा विठ्ठल जीव भाव. எந்த நிமிஷம் உன்னோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருத்தோ, இந்த உலக ரீதியா என்னெல்லாம் பந்தம் இருந்ததோ எல்லாத்தையும் விட்டுட்டேன். तुका म्हणे देह
भरिला विठ्ठल 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 विठ्ठल. என் உடம்பு முழுக்க நீ தான் இருக்க பாண்டுரங்கா. विठ्ठल विठ्ठल तुका म्हणे देह भरिला विठ्ठल, काम क्रोधे केले घर रीते, काम क्रोधे केले घर रीते. நீ என் உடம்பு முழுக்க இருக்கும்போது இந்த காம குரோதம் மதம் மாத்சரியம் இதுக்கெல்லாம் என்ன இடம் என் உடம்புல? அதெல்லாம் வீடு கட்டி வாழ முடியுமா? எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் விட்டு போச்சு. என்ன நீதான் என்னோட மனசு, என்னோட புத்தி, என் உடம்பு முழுக்க நீதான் இருக்க. இனிமே நீதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வரார். அவர் வீடு இருக்கிற இடத்துலயே ஒரு பழைய பாண்டுரங்கன் கோவில். அவருக்கு முன்னாடி வந்தவர், அவரோட பரம்பரையிலேயே அத்தனை பேரும் வழிபட்டுன்னு வந்துட்டு இருக்கா. அந்த கோவிலை மறுபடியும் திறந்து சுத்தம் பண்ணி அங்கே ஆரம்பிக்கிறார். தினமும் நாம சங்கீர்த்தனம், பஜனை, நாம ஜப்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கவா நிறைய பேராக வந்துட்டே இருக்கா. அந்த காலத்தில் சிவாஜி மகாராஜும் வாழ்ந்தார். அவரும் வந்து பார்க்குறார். சமர்த்த ராமதாஸ தன்னோட குருவாக ஏற்றுக்கிறார். துக்காராம் கிட்டேயும் வந்து உபதேசம்லாம் வாங்கிக்கிறார். சந்த் துக்காராம் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். எப்படி நாடை நடத்தணும், எப்படி பார்த்துக்கணும், எப்படி மக்களை பார்த்துக்கணும், எப்படி பக்திக்கும் சமயம் எடுத்து வைக்கணும், வேலை வேலைன்னு இல்லாமல் விட்டலனை பற்றி நினச்சிக்கிறதுக்கும் சமயம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் அவர் சிவாஜி மகாராஜ் கிட்ட எடுத்து சொல்கிறார். சிவாஜி மகாராஜ் அவரோட பக்தி, அவரோட வைராகியத்துலலாம் பார்த்து மகிழ்ந்து போய் வீட்டுக்கு நகை தங்கம் எல்லாத்தையும் அனுப்புகிறார். ஆனால் அவர் ஹரிதாசர் ஒன்றும் ஒரு சாதாரண மனுஷனா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த 4 புருஷார்த்தம் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு வச்சுப்பா. ஹரிதாசர்களுக்கெல்லாம் பக்தியை விட எதுவுமே பெருசு கிடையாது. விட்டல பக்தி தான் பெருசு அவளுக்கு. அதை மீறி எதுவுமே அவளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் பார்த்தோன்னு அவர் ஓடுறாராம், ஓட்டமாக ஓடுற. இதெல்லாம் வேண்டாம், திரும்ப வாங்கிக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம், இவ்வளோ ஏழ்மையில் இருக்கேளே வாங்கிக்கோங்கன்னா இல்லை இல்லை, விட்டலன் கொடுக்கறதே எங்களுக்கு போகும், விட்டலன் எங்களை பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறார். இதை பார்த்து இன்னுமே நிறைய கூட்டம் சேரறது. கூட்டம் கூட்டமாக வந்து சந்த் துக்காராம் இடத்துல வரா. சில பேர் அவரோட அபங்கத்தெல்லாம் எழுதிக்கிறா ஓலைச்சுவடியில். சிஷ்யர்கள் வரா. இப்படி போக தேவூலானா சில பண்டிதர்களும் இருக்கா. அவளுக்கு வந்து இந்த துக்காராம் பண்ணுற இந்த நாம சங்கீர்த்தனம் ஹரிகதை அபங்கத்துலலாம் ரொம்ப இஷ்டம் இல்லை. அதில் ஒருத்தர் இருக்கார் ராமேஸ்வர் பண்டித் அப்படின்னு. அவருக்கு துக்காராம் இடத்துல ஒரு துவேஷம். யாரு? ஒரு வைஷ்யம். சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒன்றுமே தெரியாது, புராணம்லாம் படிக்கலை, எதுவுமே தெரியாது. ஒரு குருன்னு கூட யாருன்னு தெரியல, யார் இவரோட குருன்னு தெரியாது. இஷ்டத்துக்கு சொந்தமாக எதையோ எழுதின்னு இருக்கான், பாடின்னு இருக்கான் அப்படின்னு நேர்லேயே போய் துக்காராமன் திட்டுறார். நீ என்னப்பா படிச்சிருக்க? உனக்கு சம்ஸ்கிருதம் வருமா? என்ன எழுதுற நீ? யார் சொல்லி இதெல்லாம் எழுதுற? என்ன அடிப்படைன்னு வச்சுட்டு இதெல்லாம் எழுதுற அப்படின்னு திட்டுறார். துக்காராமுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுறது. ஒரு படித்தவர், ஒரு பண்டிதர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் என்ன பாடுறேன்? சுந்தர தே தியான உபே விட்டேவாரி கருதி கட்டாவரி டே முனியா. நான் அவரை பற்றி தானே பாடுறேன். அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு, விட்டலன். நீங்கள் எப்படி பண்டரிபுரத்தில் அவரோட சிலையை பார்க்குறீங்களோ, நான் நேரில் பார்த்து அவரை ரசித்து நான் பாடுறேனே, என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறார். ஆனால் ராமேஸ்வர் பண்டித் அவரை ரொம்ப அவமானப்படுத்துறார். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் செல்லுமா? எழுதுறதெல்லாம் யாரா ஞாபகம் வச்சுக்க போகிறாளா? ஒன்றும் கிடையாது, இது சம்ஸ்கிருதத்தில் கூட இல்லை, மராட்டியில் எழுதுற நீ அப்படின்னு திட்டுறார். துக்காராம் நினச்சிக்கிறார், அப்படியா விட்டலா, நான் இத்தனை நாளாக உன்னை பற்றி நினச்சி ஏதோ பைத்தியம் மாதிரி உளறின்னு இருந்திருக்கேன் போல் இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இன்னும் எனக்காக பெருமை சேரணும், நான் போனதுக்கப்புறமும் எல்லாரும் என்னை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிட்டுலாம் இதை எழுதலை.
உன்னை நினைச்சு நினைச்சு உன் பக்தியில உருகி உருகி நான் இதை எழுதுறேன். இப்படி இவரே சொல்லிட்டாருன்னா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு அத்தனை ஓலைச்சுவடி என்னெல்லாம் எழுதியிருக்காரோ எல்லாத்தையும் எடுத்து இந்திராணி நதியில போட்டுடுவார். இந்தா உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு நினைச்சுட்டு போட்டுடுறார் எல்லாத்தையும் இந்திராணி நதியில. விட்டலன் பார்க்குறார். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் இந்த கோவில்ல இந்த பண்டிதர்கள்லாம் அவரோட சன்னதியை திறந்து பார்க்கும்போது அவரோட அபங்கம் எல்லாம் ஓலைச்சுவடியில எழுதினது எதுவுமே நனையாம அப்படியே விட்டலனோட தலைமையில இருக்கான், வச்சிருக்காராம் விட்டலன். அதை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போற. அந்த ஊர்ல இருந்த பண்டிதர்கள் எல்லாருமே துக்காராம் இடத்துல சேர்ந்து அவரோட நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவரோட சிஷ்யர்களா மாறிடுறா. இப்படி காலம் போக 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 துக்காராமுக்கு தெரிய வருது, நான் போக போற காலம் நெருங்கி வருது அப்படின்னு நினைச்சுக்கிறார். பாண்டுரங்கனும் நினைச்சுக்கிறார், துக்காராம் எனக்கு கிட்ட வர காலம் வந்தாச்சு, ஆனா எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், குரு அனுகிரகம். ஒரு குரு அனுப்பி மந்திரோபதேசம் கொடுக்கணும் துக்காராமுக்கு அப்படின்னு ஒரு சங்கல்பம் விட்டலனுக்கு. அதனால பாபா சைத்தன்யா அப்படின்ற ஒரு குருவை, சத்குருவை துக்காராமோட கனவுல அனுப்புறார். அந்த கனவு படி துக்காராம் அபங்கம் இந்திராணி நதியில பாடின்னு இருக்கும்போது, தட்டத்துல பாடின்னு இருக்கும்போது இந்த பாபா சைத்தன்யா காட்சி தந்து ராமகிருஷ்ண ஹரின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணி விட்டல பக்தியை நீ என்னானாலும் விடக்கூடாது, அவன் காலை அப்படியே பிடிச்சுக்கோ, இன்னுமே பாடின்று, ரொம்ப சீக்கிரம் நீ அவன்கிட்ட நெருங்க போற, அவனுக்கு வைகுண்ட வாசம் ரொம்ப சீக்கிரம் கிடைக்க போறது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி போறார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்குரு தன்னோட சத்குரு மேல நிறைய அபங்கங்கள் பாடுறார். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் திரிகுணரஹிதம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதே சாக்ஷிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. सद्गुरु ने माझे आशीर्वाद दीद, सद्गुरु ने माझे आशीर्वाद दीद, हर्ष भरून हृदयी माझे, हर्ष भरून हृदयी माझे, सद्गुरु ने माझे आशीर्वाद दीद. हृदयी जबाल ददन करोसी, हृदयी जबाल ददन करोसी, आनंदुलासिं बोले माझे, आनंदुलासिं बोले माझे, सद्गुरु ने माझे आशीर्वाद दीद. बोले माझे गुरु कृपा तू करूनी, तुका म्हणे माझे आनंद ओम, तुका म्हणे माझे आनंद ओम, सद्गुरुने माझे आशीर्वाद दिला. अपार महिमा हो, अति अति अपार महिमा हो, अपार महिमा हो, अति अति अपार
अपार महिमा हो, अपार महिमा कृपा कटाक्षम अपार महिमा हो, अति अपार महिमा हो, अति अपार महिमा हो. துக்காராமர் தான் ஏற்கனவே ஒரு சன்னியாசியோட மனநிலைமையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தான் ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லையே. எப்போ பார்த்தாலும் விட்டலனையே பஜனை பண்ணிட்டு இருக்கார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். விட்டல பக்தியை நல்ல தேகுவை தாண்டி மகாராஷ்டிரால நிறைய இடத்துல பரப்பி விட்டுருக்காரு. அப்படியும் ஏன் அவருக்கு சத்குரு அனுகிரகம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சத்குரு ஒருத்தரோட வாழ்க்கையில வருதே, அது பகவானோட சங்கல்பம், பகவானோட அனுகிரகம். ஒரு சத்குருவோட அனுகிரகம் ஆசீர்வாதம்னு கிடைச்சுட்டா பகவானோட சத்சங்கம் சீக்கிரத்துல ஏற்பட்டுரும். அதனால சத்குரு அனுகிரகம் ரொம்ப தேவை. இந்த வர்க்கரி சந்துக்களோட சரித்திரம்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா, சில பேரோட சரித்திரம்ல எதிர்க்கையே குரு வருவா, உபதேசம் பண்ணுவா. இப்போ சந்த் நாமதேவர் பார்த்தோம் இல்லையா, விஷோபா கேச்சர் எதிர்க்கையே அவரை பார்த்து அவரை குருவா ஏத்துக்கிறார். சில பேருக்கு சந்த் துக்காராம் மாதிரி கனவுல வருவா. அவ என்னெல்லாம் அபங்கம், என்ன கீர்த்தனம், எல்லாத்தையும் என்னெல்லாம் பாடியிருக்காளோ, என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அதை சத்குரு ஏத்துண்டா பகவான் சுவாமி ஏத்துண்டா மாதிரி. அதனாலதான் சத்குரு அனுகிரகம் ரொம்ப தேவைப்படுறது. அது இருந்தா ரொம்ப சீக்கிரத்துல பகவான் அனுகிரகமும் கிடைக்கும். சந்தோஷப்படுறார் சந்த் துக்காராம். ஒரு சத்குரு அனுகிரகமும் கிடைச்சாச்சு, இனிமே ரொம்ப சீக்கிரத்துல நான் பாண்டுரங்கனை பார்க்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படி நாம சங்கீர்த்தனம் சத்சங்கம் பண்ண பண்ண ஒரு சத்சங்கத்துல இந்திராணி நதி தட்டத்துல ஒரு சத்சங்கம் பண்ணும்போது தேகு மக்கள்லாம் உட்காண்டிருக்கா. ஆனா துக்காராம் கண்களுக்கு மட்டும் விட்டலன் தெரியறார். விட்டலன் மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி வந்த அத்தனை வர்க்கரி சந்துக்கள் பக்தர்கள் எல்லாரும் ஒரு பெரிய சபை மாதிரி கூட்டி உட்காண்டிருக்கா. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். நான் வரப்போறேன், நான் போக போற காலம் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்டரிபுர க்ஷேத்திரம், பண்டரிநாதன் விட்டலனை பத்தி பெருமையா பாடுறார். இது கேட்கறதுக்கு நிந்த மாதிரி இருக்கும், திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பாடுற நோக்கம் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ சிறப்பான இடம் இந்த பண்டரிபுரம், இந்த பாண்டுரங்கன் எவ்வளோ சிறப்பான ஒரு தெய்வம் அப்படின்னு காட்டுறதுக்காக பாடுறார். भूत मोठे भूत मोठे भूत मोठे पंढरीचे भूत मोठे पंढरीचे भूत मोठे आल्या गेल्या झडपी वाटे आल्या घेल्या झडपी वाटे आल्या घेल्या झडपी वाटे घेल्या झडपी वाटे आल्या घेल्या झडपी वाटे पंढरी 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 जाऊ नका कोणी तेथे जाऊ नका कोणी येथे जाऊ नका कोणी जे गेले नाही आले नाही आले वर दोन्ही पंढरीचे भूत मोठे पंढरीचे भूत मोठे आल्या घेल्या झडपी वाटे घेल्या झडपी वाटे आल्या घेल्या झडपी वाटे तुका
पंढरीसी गेला तुका तुका पंढरीसी गेला पुन्हा जन्म नाही आला पुन्हा जन्म नाही आला पंढरीच भूत मोढे पंढरीच भूत मोढे आल्या घेल्या झडपी वाढे आल्या घेल्या झडपी वाढे आल्या घेल्या झडपी वाढे அவர் பாடுறார் பண்டரீச்ச பூத மூட்டே. இந்த பண்டரிபுரம் ஒரு பேய் பிடிச்ச இடம். இந்த பண்டரிநாதன்ற ஒரு பேய் நிந்த ஸ்துதி மாதிரி இருக்கும். ஆனா அவர் நிந்த பண்ணிண்டே அந்த இடம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல வர்றார். இங்க ஒரு தடவை யாரா ஒருத்தர் வந்தா அவளுக்கு மறுஜன்மமே கிடையாது. துக்கா பண்டரிசி கேலா புனா ஜன்மா நாஹி ஆலா. நான் பண்டரிபுரம் போனேன், விட்டலனை பார்த்தேன், எனக்கு மறுஜன்மமே இல்லை அப்படின்னு பாடுறார். அவரோட நாம சங்கீர்த்தனம், அவரோட அபங்கத்தை எல்லாரும் ரசிக்கிறா. கண்ணு மூடிண்டு இப்படி திறந்து பார்த்தா அங்க ஒரு ஒளி மட்டும்தான் தெரியறது, லைட் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் தெரியல. அவர் மறைஞ்சு போய்டுறார். பண்டரிநாதர் அவர் அப்படியே எப்படி இருந்தாரோ ஒரு உடம்போடு அப்படியே தூக்கின்னு போய்டுறார் வைகுண்டத்துக்கு. அங்க முன்னாடி வந்த வர்க்கரி சாதுக்கள் சந்துக்களோட அவருக்கு சத்சங்கம் ஏற்படுறது. பங்குனி மாசம் கிருஷ்ணபக்ஷ த்விதீய நாள் அன்னைக்கு அவருக்கு வைகுண்ட வாசம், துக்காராம் பீஜ்னு கொண்டாடுவா. இனிக்கும் அவர் எந்த இடத்துல வைகுண்ட வாசம் அடைகிறாரோ அங்க ஒரு நந்துக்கி மரம் இருக்கு. அது எந்த சமயம் அவர் வைகுண்ட வாசம் அடைஞ்சாரோ அந்த சமயத்துக்கு அது ஆடுமா. ஒரு பிரமாணம், துக்காராம் மாதிரி ஒரு மகான் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு. இவர் வெறும் ஒரு பாகவதத்தை படிக்கிறவர். ஞானதேவ், ஏக்நாத் அவளோட சந்துக்களோட கிரந்தங்கள் அது மட்டும் படிக்கிறதா இல்லாம என்ன படிக்கிறாரோ, என்ன ஞானம் எல்லாருக்கும் கொடுக்குறாரோ, என்ன சொல்லித்தராரோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தும் காட்டுறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷனக. கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பகவத்கீதையில ஒரு நிஜமான ஞானிக்கு ஒரு பிராமணன், ரொம்ப படித்த பிராமணனாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே சமதர்ஷினக, ஒரு வேறுபாடு பார்க்கறதுக்கே தெரியாதான், எல்லாரும் சமமா அந்த ஞானியோட கண்ணில். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி சந்த் துக்காராம் மகாராஜ் வாழ்ந்து காட்டுறதுனால அவர் ஜகத்குரு துக்காராம் அப்படின்னு அவரை கூப்பிடுறா. எப்படி அவரோட கனவுல சத்குரு அனுகிரகம் பண்ணாரோ அவரும் மஹிபதி அப்படின்ற ஒரு மகான் ஒரு 150 வருஷம் துக்காராம் மகாராஜ் வைகுண்ட வாசம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மஹிபதி வாழறார். அவர் கனவுல அவர் சொல்றார், என் சரித்திரமா நீ எழுதணும், என்னோட சரித்திரம் நான் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என்னோட சரித்திரமா சொல்றதுக்கு அப்படின்னு அவர் கனவுல அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதத்தை வச்சு மஹிபதி என்ன சரித்திரம் எழுதியிருக்காரோ அதை தான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளோட வைஷ்ணவ சம்ஹிதையில் எழுதப்பட்ட சில கதைகள் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஜகத்குரு துக்காராமோட சரித்திரம் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதம்,
என்னெல்லாம் வேணுமோ வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதமால் நம்மளுக்கு எல்லாம் நல்லதே ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குரு அபங்கம் அவருக்கு டெடிகேட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். ஓம்கார ஸ்வரூபா ஓம்கார ஸ்வரூபா ஓம்கார ஸ்வரூபா तुझं नमो तुझं नमो ओंकार स्वरूप सद्गुरु समर्था ओंकार स्वरूप सद्गुरु समर्था अनाथांचा नाथ तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो ओंकार स्वरूप सद्गुरु समर्था अनाथांचा नाथ तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो नमो मागे बापा गुरु कृपा घना तोडिया बंधना माया मोहा मोह जाण माझे कोण निरक्षीर तुझ वीण दयाळा सद्गुरुराया तुझं नमो 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 सद्गुरुराया माझा आनंद सागर त्रैलोक्य आधार गुरुराव त्रैलोक्य आधार गुरुराव त्रैलोक्य आधार गुरुराव गुरुराव स्वामी असे स्वयं प्रकाश जा पुढे उदास चंद्र रवी जा पुढे उदास चंद्र रवी जा पुढे उदास चंद्र रवी रवी शशी अग्नी नेण तिजा रूपा स्वप्रकाश रूपा नेने वेद स्वप्रकाश रूपा नेने वेद स्वप्रकाश रूपा नेने वेद तुझं नमो तुझं नमो तुझं नमो एका जनार्दनी गुरु परब्रह्म एका जनार्दनी गुरु परब्रह्म तयाचे परिणाम सदामुखी तयाचे परिणाम सदामुखी तुझं नमो तुझं नमो तुझं नमो ओंकार स्वरूप सद्गुरु समर्था अनाथांचा नाथ तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो तुझं नमो